ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆகாஷ் பாஸ்கரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்திருக்கும் திரைப்படம் தான் இதயம் முரளி. இந்த படத்தோடு இசை தமன். படத்தை தமிழகம் முழுவதும் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டிருக்காங்க. இதயம் முரளி திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டத்தில் யூஎஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம படத்துடைய கதாநாயகன் அதர்வா. திருமணத்துக்காக தனது தாய்மாமன் இந்தியாவிலிருந்து ஃபோன் பண்ணுறாரு. டேய், நாளைக்கு கல்யாணம்டா, எப்படா நீங்கள் வருவீங்க, சீக்கிரம் வாங்கடா, இங்கே ஒரே பரபரப்பாக இருக்குது. அவர் கூட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு ஃபகத் ஃபாசில். அவர்கிட்ட தனது வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஸ்கூல் படிப்பிலிருந்து, காலேஜ் படிப்பிலிருந்து, பள்ளி படிப்பிலிருந்து, வேலை செய்யும் வரை அவருக்கு நடந்த காதல் அனுபவங்களை ஃபகத் ஃபாசிலோட ஷேர் பண்ணுறாரு இவருடைய கதை முழுவதும். அந்த கதையில் காலேஜ் படிக்கும்போது ஒரு லவ், ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லவ், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு லவ், இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு காதல் கதைகளை அவர் மேற்கோள் காட்டிகிட்டே போகிறாங்க இந்த படத்தோடைய இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன். சரி, இந்த படத்தோடைய கதை இதயம் முரளின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதயம் படம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ் யாருமே இதயம் படம் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த படம் எந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படம், எந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு டாப் 10 லவ் படம் எடுத்திங்கன்னா நிச்சயமாக இதயம் திரைப்படத்துக்கு ஒரு இடம் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான திரைப்படம் தான் இதயம். என்ன காரணம்னா, அந்த திரைப்படத்தில் கடைசி வரை தனது காதலை சொல்லவே மாட்டார் முரளி, அதாவது அதர்வாவுடைய தந்தை. அந்த காதலை சொல்லாததுனால அவர் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளானார் அப்படின்றதுலையும் அந்த படத்தில் அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. இறுதியாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க, எப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருப்பாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மனதை உருக வைக்கும் ஒரு காதல் திரைப்படமாக அந்த படம் அமைஞ்சுது. அதே படத்தை இதயம் முரளி இப்படிலாம் கிடையாது சார், ஒரு ஜாலியான ஒரு ஹீரோ சார், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அரட்டச்சிக்கிட்டு, குடும்பத்தோடு சேர்ந்து அரட்டச்சிக்கிட்டு, அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸு அவுட்டிங் இந்த மாதிரி போகிற ஒரு ஹீரோ, ஜாலியான ஹீரோ. ஆனால் அவர் காதலை மட்டும் அந்த ஹீரோயின்கிட்ட சொல்லவே மாட்டார். அதையே இதயம் முரளியே, நம்ம இதயம் படத்தில் பார்த்த முரளியோட அந்த கேரக்டரையே ஜாலியாக, ஃபன்னாக, ஒரு லவ்வபுளாக, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு தான் சொல்கிறது தான் இந்த படம். உண்மையிலே சொல்லப்போனால் அதே மாதிரி இதயமில் ஒரே ஒரு காதல் தான் வரும், ஹீரோவோட வரும். உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் ஒரே ஒரு காதல் தான். ஆனால் இந்த படத்தில் ஒரு 2-3 காதல் ஹீரோவுக்கு. ஆனால் 2-3 காதல்லுமே அவர் கதாநாயகிட்ட தனது லவ்வை சொல்லவே மாட்டார். இது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்டராக வரக்கூடிய கைடு லோகர், இந்த கதாநாயகியே நம்ம கதாநாயகினே ட்வின்ஸாக பார்த்துருப்போம். கதாநாயகியே இந்த படத்தில் ட்வின்ஸாக காட்டியிருப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் அவர் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாகவே இந்த படத்தில் உண்மையிலே அமைஞ்சது சிறப்பம்சம் தான். இவர் கூட வர ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்திங்கன்னா, தமன், டிராவிட் செல்வம், இந்த பரிதாபங்கள் சுதாகர், இவங்க எல்லாமே இவங்க ஃப்ரெண்ட்ஸாக வராங்க. இவங்களுடைய காமெடிகள் சுதாகருடைய காமெடிகள் 1-2 காமெடிகள் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா என்னதான் யூடியூப்பில் அவங்க தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன வேணாலும் பேசலாம் பண்ணலாம். ஆனால் கேமரா முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி தனியாக இன்னொருத்தர்கிட்ட போய் நடிக்கும்னு நினைக்கும்போது ஏன் இவங்களால் வெளிப்படுத்த முடியல அப்படின்ற ஒரு இதுவும் எழும்புது. ஏன்னா பரிதாபங்கள் சேனல் நானே ரெகுலராக பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய க்ரியேட்டிவான விஷயங்கள், அவங்க பண்ணுற காமெடிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் அவங்க அந்த இதில் அவங்க சேனலில் காட்டுற அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் படத்தில் நடிக்கும்போது எல்லோரும் பயம் வந்துருமா என்னன்னு தெரியல. ஏன்னா பொதுவாக யூடியூப்பில் பெரும்பாலும் புகழ்பெற்ற இருக்கவங்க யாருமே படத்தில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு எஃபெக்ட் இல்லையே, ஏன் இவங்க தனியாக பண்ணும்போது நல்லா பண்ணுறாங்களே, இவங்க சேனலில் நல்லா இருக்கே, பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கே. ஆனால் நம்ம ஒரு ஒரிஜினல் படத்தில் கேமரா முன்னாடி காட்டும்போது அந்த சேனலில் இருக்கிற அந்த ஃபீலிங் இதில் கொடுக்க மாட்டேது அப்படின்ற ஒரு இதுவும் நமக்கு ஏங்க வைக்குது. பட் இருந்தாலும் 1-2 விஷயங்களை சுதாகர் நிறையவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதர்வா பற்றி சொல்லி ஆகணும். அதர்வா அவருடைய க்யூட் எக்ஸ்பிரஷன், தனது தந்தையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி பல காட்சிகள், அவருடைய அந்த க்யூட்டான ஒரு எக்ஸ்பிரஷன். அவர் முரளி எப்படியெல்லாம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். ஏன்னா முரளி பல படங்களில் டைலாகே வரும், இதே முரளி கூட காதலை சொல்லிட்டு அவர் பழகிறா, நீ சொல்ல மாட்ட பழகிறா அப்படின்ற மாதிரி பல படங்களில் நகைச்சுவையாலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதே முரளி எப்படி ஆக்ட் பண்ணியிருப்பாரு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு
எக்ஸ்பிரஷனை அதர்வா அவர்களும் காட்டியிருக்காரு இந்த படத்தில். ஒரு சில இடங்களில் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காரு, ஒரு சில இடங்களில் ஃபீல் குட்டும் நமக்கு தருது. ஸோ இந்த மாதிரி வந்து காதல் கதை திரைப்படங்கள் வந்து இந்த காலகட்டத்துக்கு செட் ஆகும். உண்மையாக சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில் இப்படி தான் எடுக்க முடியும் சார். இன்றைக்கெல்லாம் போயிட்டு நம்ம பழைய காலத்து கதையெல்லாம் உருட்டிட்டு இருந்தால் படம் ஓடுமா சார் அப்படின்ற மாதிரி யோசிச்சாருன்னு தெரியல டேரக்டரு. பட் இந்த காலகட்டத்துக்கு இதே மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இப்படி தான் சார் எடுக்க முடியும் அப்படின்றத வந்து ஆணித்தனமே சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு முதல் காதல் யாருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டுஹுட் க்ரஷ் வந்து எல்லாருமே நமக்கு பாடம் எடுத்த டீச்சர் மேலே தான் இருக்கும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அடுத்த திருத்தம் சொல்லுவாங்க. ஏன்னா பல படங்கள் இருந்திருக்கோம். ஏன்னா பள்ளி படிப்பிலேயே சரி, ஒரு டீச்சரை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அன்பு பாசம், அது காதல் இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த டீச்சர் அழகாக இருக்காங்க, நம்மளை அழகாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அன்பு பாசம் அந்த மாதிரி கலந்த ஒரு விஷயங்களெல்லாம் அழகாக கையாண்டிருக்காங்க அப்படின்லே சொல்லலாம். ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனது இயல்பான அந்த காதலை வந்து வெளிப்படுத்தாமல் போகிற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அதே மாதிரி பார்க்கும்போது வந்து தமனுடைய இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியாகவே இருக்குது. ஏன்னா முதல்ல தனுஷ் பாடுற அந்த பாட்டாக இருக்கட்டும், அப்புறம் வீட்டுக்குள்ளே மாடியில் பர்த்டே அப்போ பாடுற ஒரு பாட்டாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே அந்த சாங்ஸு வந்து ஒரு பஞ்சமும் இல்லை, ரசிக்கும்படியாக இருக்குது. என்னடா இது பாட்டு அப்படின்ற மாதிரி ஏங்க வைக்காமல், பாட்டு ஏதோ கேட்குறது நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்குது உண்மையிலே சொல்லப்போனால். ஸோ இதில் வந்து பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, இதயம் படத்தை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றதில் டைரக்டர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு மட்டும், இதை மட்டும் நம்ம உறுதியாக சொல்லிடலாம். சரி, இந்த காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு படம் இருக்குன்னா இப்படி தான் சார் எடுக்க முடியும் அப்படின்றத மட்டும் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ப்ளஸ் கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பக்காவாக இந்த படத்தில் கையாண்டிருக்காங்க சொல்லலாம். ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு சரவண சுப்பையா டைரக்டர் அவர்கள், ஒரு அறநிலைத்துறை அமைச்சராக இந்த படத்தில் வந்து கேரக்டரைஸ் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து டிவி சேனல் நடத்துகிற ஒரு குரூப், யார் அதர்வாவுடைய ஃபேமிலி மொத்தம் டிடிவின்னு ஒரு டிவி சேனல் நடத்துகிறாங்க. ஆரம்ப காலத்தில் கேபிள் கனெக்ஷன்லேருந்து ஒரு சேட்டலைட் சேனலுக்காக மாறி வரும்போது என்ன இது மாதிரி எதிர்ப்புகளை சம்பாதிப்பாங்க அப்படின்றதும் ஒரு மேம்போக்காக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காதல் கதையே வருது. ஸோ மொத்தத்தில் இவர் கடைசி வரை காதலில் வந்து எந்த ஹீரோயின்கிட்ட சொன்னார், இவருடைய கல்யாணம் கை கூடிச்சா இல்லை காதலித்த பெண்ணையே திருமணம் செய்தாரா, இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யம் கலந்த ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கூட பல படங்கள் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. சில காட்சி அமைக்கலாம் பார்க்கும், இந்த ஸ்டோரியெலாம் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு லவ் வரும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன இது சார், இது பல படங்கள் நம்ம பார்த்துட்டே தான் சார் வரும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்க தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து சார் இந்த மாதிரி சீன் எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்துருச்சே சார். ஸ்கூலில் ஒரு லவ் வரும், காலேஜில் ஒரு லவ் வரும், அப்புறம் ஐடியில் வேலை செய்யும் போதில் ஒர்க்கில் ஒரு லவ் வரும், அதுக்கப்புறம் எந்த லவ்வும் இல்லாமல் கடைசி திருமணத்துக்கு தனியாக ஒரு பொண்ணு வரும். இந்த மாதிரி நம்ம காலங்காலமாக பல படங்களை பார்த்துட்டு வர அந்த விஷயங்களை வந்து நமக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துது அப்படின்றதுல. அது ஏன்னு தெரியல, அது எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீல் கொடுத்தா இல்லை எல்லாருக்குமே அந்த ஃபீல் கொடுக்குமான்னு தெரியல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து யோசிச்சிருக்கலாம், யோசிச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி தான் இது வந்து இன்னும் ஒரு இதயம் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து உண்மையிலே ஓப்பனாகவே சொல்லிடலாம். இது வந்து இன்னொரு இதயம் படத்துக்கு ஈக்குவல் சார், ஈக்குவல் அதையும் தாண்டி போயிடுச்சு சார் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நமக்கு ஒரு விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் ஒரு ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கு தெரியல, விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் உங்களுக்கு கிளைமேக்ஸ்லாம் பார்த்து வெளில வரும்போது ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் போட்டு பின்னி எடுத்துகிட்டு போகிற அந்த கிளைமேக்ஸில் அந்த மியூசிக்கை போட்டு அந்த த்ரிஷா அவர்களோட பேசிட்டு சிம்பு அவர்கள் பேசிட்டு வரும்போது அந்த காட்சி அமைப்புகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக இருக்க வேண்டிய படத்தை ஜாலியாக ஃபீல் குட்டாக கொடுத்துறாரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா நம்ம ஃபீல் குட் படன்றது எப்படி நம்ம யோசிப்போம்னா, நம்ம தேட்டர் விட்டு வெளில வரும்போது நம்ம மனதையே உருக வைக்கணும், அதுதான் ஃபீல் குட் லவ் ஸ்டோரி. பட் இது வந்து ஜாலியாக உருக வைக்குது அப்படின்ற மாதிரி வந்து படத்தை ப்ரெசன்டேஷனை அழகாக கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நம்ம கண்டிப்பாக அதை சொல்லணும். மொத்தத்தில் இதயம் முரளி தந்தையை மிஞ்சும் மகனா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. பட் என்ன இருந்தாலும் இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் போய்ட்டு நீங்கள் டைம் பாஸ் பண்ணிட்டு வரணும்னா, இல்லை 2.25 மணி நேரம் அந்த திரைப்படம் போய்ட்டு ஜாலியாக போய்ட்டு எனக்கு வந்து ஜாலியாக ஒரு 2.25 மணி நேரம் சார் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய்ட்டு இந்த படத்தில் தேட்டரில் போய்ட்டு நிச்சயமாக பார்க்கலாம். ஒன்றும் பெரிய மிஸ்டேக்கும் இல்லை, பெரிய ஆகாவும் இல்லை, எந்த கண்டென்ட் தப்பு பண்ணாத ஒரு திரைப்படமாக தான் இந்த இதயம் முரளி இருந்திருக்கு. இதயம் அளவுக்கு உங்களை ஃபீல் கொடுக்க வைக்கலனா கூட ஓரளவுக்கு உங்களை ஃபீல் கொடுக்க வைக்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மொத்தத்தில் இதயம் முரளி வலி கொஞ்சோண்டு குறைவு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.